வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 28. இப்போ நம்ம சூழிவேல் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரையர்கள்கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அப்போவே வந்து பார்த்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் கண்முழிச்சு பார்க்குறான். கண்முழிச்சு பார்த்தா அந்த திரையர்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ அவன் படுத்துக்கிட்டு இருக்கான். நாம எப்படா இங்கே வந்தோம், யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முழிச்ச உடனே அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். சுற்றி வந்து பார்த்தோன்னா திரையர்கள் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இவன் வந்துட்டு அந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்கான். அதாவது அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா இருக்கான். காட்டுக்குள்ளே தான் கிராமமே இருக்குது. என்னதான் இது அவனுடைய காடாகவே இருந்தாலும் அந்த தேக்கன் அப்புறம் இந்த மாணவர்கள் அவங்கள பிரிஞ்சு வேற ஒரு குழு கூட இருக்கான் இல்லையா, அதனால அவன் ஊரில் அவன் காட்டில் இருக்கிற மாதிரியான ஃபீலே அவனுக்கு வரமாட்டேங்குது. இந்நேரம் தேக்கன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னே தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம சூழிவேல். இந்த சமயத்தில் தான் அவனுக்கு உணவுகள் கொடுக்கறதுக்காக அங்கே தூதுவை வந்து பார்த்தோன்னா வராங்க. தூதுவை வந்தபோது தூதுவையவே வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, தேக்கனு மாணவர்களே, அந்த ஞாபகங்களை மறக்கிற அளவுக்கு அந்த தூதுவை மேலே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு காதல் வந்துருச்சு நம்ம சூழிவேலுக்கு. அதனால் தூதுவை பக்கத்தில் இருக்கிறப்போ அவனுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருக்க மாட்டேங்குது தூதுவையை தாண்டி. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவை இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு வராங்க. கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலையுமே கொண்டு வராங்க. எப்போவுமே வந்துட்டு அவங்க சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுறது தான் வந்துட்டு அவங்க பழக்க வழக்கமே. அதனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடையும் வெத்தலையும் வந்து பார்த்தோன்னா கொண்டு வராங்க. இவன் வந்துட்டு பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது அந்த வெத்தலையை வந்து பார்த்தோன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி அவனை அதை சாப்பிட்ட உடனே முதல் முறையாக அவன் வெத்தலை சாப்பிட்றான். யாரும் நம்ம சூழிவேல். அதை சாப்பிடும்போது அந்த வெத்தலை வந்துட்டு ஒரு மாதிரி காரசாரமாக இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனாலே வந்து பார்த்தோன்னா நிறையா சாப்பிட்றக்கு ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட அவனுடைய வாயும் நாக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா செவந்து போயிடுது. தூதுவையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய நாக்கெல்லாம் செவக்குது இல்லையா, அந்த உதடுகள் செவப்பாகும் இல்லையா, அதையவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் நம்ம தூதுவையுமே. இவனும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கான், வெத்தலை கொடுங்கன்னு. அவள் தூதுவை வந்து போதும், நீ வெத்தலை அதிகமாக சாப்பிட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன், அது வந்து ஒரு கறி மாதிரி ஏதோ ஒன்று வந்து கொடுத்தாங்க. அது என்ன கறி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. இது என்ன கறி அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டெருமையினுடைய கறி அப்படின்னு சொல்கிறா நம்ம தூதுவை. அப்போ தான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனை வந்துட்டு ஒரு கூட்டமே சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அந்த இளைஞனுடைய உடல் முழுக்க ரத்தமாக இருக்குது. நம்ம சூழிவேல் வந்துட்டு பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு, ஏன் இவனை இப்படி கூட்டிகிட்டு வராங்க, இவன் ஏன் வந்துட்டு ரத்தமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஒருத்தனே போயிட்டு அந்த இளைஞன் இருக்கான்ல, அவன் ஒருத்தனே போய் ஒரு காட்டெருமையை அடித்து கொன்று அந்த காட்டெருமையினுடைய கறியை வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த கறி தாண்டா நீ இப்போ உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தூதுவை சொல்கிறான். அதாவது அவங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவன் ஒருத்தன் தனித்து போய் ஒரு காட்டெருமையை வேட்டையாடி அந்த காட்டெருமையை கொன்று அந்த காட்டெருமையோடு சேர்த்து வெத்தலையுமே பறிச்சுட்டு வந்து இந்த ஊர் மக்களுக்கு அந்த காட்டெருமையை விருந்து வைக்கிறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுப்பாங்களாம். அவன் சூஸ் பண்ணுற பொண்ணு அந்த கிராமத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குல வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம சூழிவாளால் நம்பவே முடியல. என்னது, தனி ஒருத்தனால போய் ஒரு காட்டெருமையை கொலை பண்ணிட்டு வர முடியுமா, அது ஒருத்தன் தான் போகணுமா, வேற யாரும் போகக்கூடாதான். அவன் வேணா எந்த ஆயுதத்தை வேணா எடுத்துகிட்டு போகலாமா, ஆனால் கூட யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதான். அவன் ஒருத்தனே போய் ஒரு காட்டெருமையை கொல்றதுங்கிறது சாத்தியமா, எப்படி இதெல்லாம் முடியுது, ஒரு காட்டெருமை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதோட வேகம் என்ன, நம்ம மனுஷங்க எப்படி அதை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சூழிவேலு. அப்போ தான் நம்ம தூதுவை சொல்கிறா, இல்லை நிஜமாலுமே அவங்க வேட்டையாடினா மட்டும்தான் பொண்ணு கொடுப்பாங்க, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரையர்கள் ரொம்ப வீரமானவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சூழிவேலால் ஏற்றுக்கவே முடியல. எப்படா ஒருத்தன் பெரிய காட்டெருமையை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அடுத்த நாளுமே ஆகுது. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எல்லாருமே போகிறாங்க, சரி நாமளும் போகலாமேன்னு சொல்லிட்டு நம்ம சூழிவேல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டா. இப்போ உடம்பெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தோன்னா ஓடுறான் ஆடுறான், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஊர் மக்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக இவனும் வந்து பார்த்தோன்னா அவங்க கூடயே போகிறான். அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய மலைக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மலை வந்து பார்த்தோன்னா இருக்குது. அந்த மலையில் ஒரு எருமை மாடு, அதாவது காட்டெருமை வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த காட்டெருமையை கொல்றதுக்காக கையில் ஒரே ஒரு கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போயிட்டுருக்கான். இவனுக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே அள்ளு விட்டுருது. டே, அது காட்டெருமடா, அதுக்கிட்ட போட்டால் தூக்கி வீசிருந்தா உடனே அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து நினச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த நபர் பாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா தைரியமாக கத்தி எடுத்துக்கிட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா அந்த காட்டெருமை கிட்ட போகிறாரு. அந்த காட்டெருமை வந்து பார்த்தோன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. போனவன் என்ன பண்ணுறான், அந்த காட்டெருமையினுடைய திசையை தன் பக்கமாக திருப்புறான். அதுக்கப்புறம் காட்டெருமை அவனை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்குது. தலைவர் வந்து பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணி போகிறாரு. காட்டெருமையும் இவனை எப்படியாவது வந்து பார்த்தோன்னா முட்டி கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட காட்டெருமையும் இவனை துரத்திக்கிட்டே வருது.
அப்படி துரத்திக்கிட்டு வரும்போது தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையுமே பார்க்குறான். என்ன அப்படின்னா, மலைக்கு கீழிருந்து அவங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. காட்டெருமை துரத்திக்கிட்டு வருது. அந்த நபர் இருக்கான்ல, அவன் வந்து மலைக்கு கீழிருந்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா கீழ இருந்து மேலே இவ்வளோ வேகமாக ஓட முடியுமா? அதுவும் காட்டெருமையோட வேகமாக ஓட முடியுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்குறான். அதுவும் ஒரு ரோடு போட்டு விட்டுருந்தாங்கன்னா கூட அந்த ரோட்டில் கூட நம்ம வேகமாக ஓடிடலாம். ஆனால் இந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மலை பிரதேசம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவன் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கான். காட்டெருமையோட வேகமாக ஓடிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூழிவேலால நம்பவே முடியல. ஏன்னா சூழிவேலுக்கு எவ்வளோ வித்த தெரியும். ஆனால் அவனாலேயே முடியாத ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை பார்த்த உடனே சின்ன பொறாமையும் வருது. நம்பவும் முடிய மாட்டேங்குது அவனால் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையின் மேலே உடனே தாவறான். காட்டெருமை வந்து பார்த்தீங்கன்னா அவனை தாண்டி மேலே ஓடிடுது. இப்போ காட்டெருமைக்கு பின்பக்கத்தில் இந்த நபர் வந்துடுறான். இப்போ காட்டெருமை முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்துடுறான். பின்னாடியே வந்து பார்த்தோன்னா ஓடிக்கிட்டே போயிட்டு காட்டெருமையினுடைய பின்னங்கால் பக்கமாக ஏதோ ஒன்று பண்ணுறான். காட்டெருமை வந்து பார்த்தோன்னா அப்போவே செத்து போயிடுது. அதுக்கப்புறமா கத்தி எடுத்து காட்டெருமையை வந்து பார்த்தோன்னா கிழிச்சு, அதுக்கப்புறம் அந்த காட்டெருமையுடைய கறியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இங்கேருந்து ஆளுங்கள்லாம் ஓடுறானுங்க. காட்டெருமை செத்துருச்சு செத்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி போய் அந்த கறியெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரானுங்க. அந்த நபர் வந்து பார்த்தோன்னா வெத்தலையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்து வெத்தலையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய மேடை மாதிரி இருக்கும் ஊருக்கு நடுவில். அந்த மேடையில் வந்து பார்த்தோன்னா வெத்தலையை வைக்கிறான். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இவன் காட்டெருமையை அடித்து கொண்டுட்டான், வெத்தலையுமே பறித்து கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த ஊரில் இருந்து ஏதோ ஒரு பொண்ணை அவனுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்ல அவனே சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் வந்து பார்த்தோன்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூழிவேலால் சுத்தமாகவே நம்ப முடியல. அவன் பாட்டுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடிசைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அடுத்தது மறுபடியும் ராத்திரி ஆகுது. நம்ம தூதுவை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த எருமை மாட்டு கறியும் நம்ம வெத்தலையும் கொண்டு வராங்க. நம்ம சூழிவேல் இருந்துட்டு எப்படி இதெல்லாம் சாத்தியம், என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வித்த காட்டுறான்னு ஊர் மக்கள்கிட்ட சொன்னேன், உன்னை தான் சொன்னேன். ஆனால் அவங்க நம்பலை. இப்போ நீயும் நம்பாமல் இருந்த, நேரில் பார்த்துட்டியல்ல, நீ நம்பி தான் ஆகணும்னா ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சூழிவேலுமே தலையாட்டுறான். அப்போ தான் நம்ம சூழிவேல் வந்துட்டு தூதுவை கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மச்சத்தை ஒன்று நோட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அவளுடைய வலது தோள் பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மச்சம் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ஒரு கரும்பச்சை நிறத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மச்சம் இருக்குது. அந்த மச்சம் வந்து பார்த்தோன்னா வெத்தலை வடிவில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து வெத்தலை மச்சம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் கிராமத்தில் யாரோ ஒருத்தருக்கு அதிசயமாக யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறான் நம்ம தூதுவை. அந்த மச்சத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறான் நம்ம சூழிவேலு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சூழிவேல் இருந்துட்டு நாமளும் போய் ஒரு காட்டெருமையை கொன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டிக்கு போகிறான். ஒரு காட்டெருமை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் பாட்டி கிட்ட போய் அந்த காட்டெருமையை சீண்ட பார்க்குறான். அந்த காட்டெருமை இவனை பார்த்து ஒரே முறைதான் முறைச்சிது. அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறான் நம்ம சூழிவேல். ஏன்னா அவ்வளோ பயம். ஏன்னா காட்டெருமை எவ்வளோ வேகமாக இருக்கும், எவ்வளோ உக்கிரமாக இருக்கும், அது எவ்வளோ அந்த எடை எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தெரிச்சு ஓடி வந்துடுறான் நம்ம சூழிவேல். ஓடி வந்துட்டு தான் யோசிக்கிறான், ஆஹா இந்த காட்டெருமை எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது, இதை எப்பட்றா அடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் நம்ம சூழிவேலு. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இரவு நேரம் ஆகிடுது. குடிசைக்கு வரான். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பச்சிலும் இலைகளை வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு வரான், மூலிகை இலைகள். ஏன்னா அந்த காட்டெருமையை போய் சீண்டுனான்ல, அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது அவனுக்கு சில அடிகள் பட்டுருச்சு. அதுக்கு மருந்து பறிச்சுட்டு வரான் நம்ம சூழிவேலு. அப்போ அந்த ஊரில் கிளவி ஒருத்தங்க பார்த்து, என்னப்பா நீ போய் காட்டெருமையை கொண்டு வெத்தலை பறிச்சுட்டு வருவான்னு பார்த்தா பச்சிலும் இலைகளை பறிச்சுட்டு வரியா, என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டி இந்த மாதிரி நான் காட்டெருமைகளெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொல்லலான்னு போனேன், என்னால் முடியல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நினச்சேன் நீ நெருப்பு பற்ற வச்ச, அப்புறம் பறவைகளை மயங்கி உன் மடியில் விழ வச்ச, ஆனால் காட்டெருமை உன்னால் தொட முடியல பாத்தியா, இதுதாண்டா எங்கள் குலத்தோட வீரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி அம்மாவுமே சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு பயங்கர அவமானமாக போயிடுச்சு. ஏன்னா இவனா ஒரு மிகப்பெரிய இளைஞன் தான், ஆனால் இவனால் ஒரு வெங்காயமும் பிடுங்க முடியல இல்லையா. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா இவனுக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுது. இந்த சமயத்தில் தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, தம்பி ஒன்றும் பெருசாக இல்லைப்பா, காட்டெருமையை கண்டு நீ பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. காட்டெருமையினுடைய பின்னங்கால் இருக்கு இல்லையா, அந்த பின்னங்காலில் வந்துட்டு ஒரு நரம்பு ஒன்று இருக்குது. அந்த நரம்பை மட்டும் நீ அறுத்து விட்டினா போதும்ப்பா, காட்டெருமை அப்படியே சுருண்டு விழுந்துரும், வேறு எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இதுதான் விஷயமா, இதனால தான் அந்த நபர் இருக்கான்ல, அந்த மலைக்கு மேலே ஓடி போய் ஒரு காட்டெருமையை கொண்டான்ல, அவனுமே வந்து பார்த்தோன்னா பின்னங்கால் பக்கத்தில் தான் ஏதோ ஒன்று பண்ணான். அப்போ தான் அந்த காட்டெருமை செத்து போச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாமளும் பின்னங்காலை அறுத்து விட்டா போதும், காட்டெருமை செத்துரும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம சூழிவேலு. அப்போ வந்து பார்த்தோன்னா தூதுவையுமே அங்கே இருந்திருக்கா. தூதுவை வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவளும் போயிடுறான். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விடிய காலையில் வந்துட்டு நம்ம சூழிவேல் என்ன பண்ணியிருக்கான்னா வெத்தலைகளை வந்து பார்த்தோன்னா பறிச்சுட்டு வரான் இந்த வாட்டி. அந்த ஊர் மக்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் வெத்தலைகளை பறிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வெத்தலைகளை பறிச்சுட்டு வந்து அந்த ஊருக்கு நடுவில் ஒரு மேடை இருக்கும் இல்லையா, அந்த மேடையில் கொண்டு போய் அந்த வெத்தலையெல்லாம் வச்சிடறான்.
அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களெல்லாம் கூடி நின்று எதுக்குப்பா நீ இந்த வெத்தலையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்க, என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவனை பின்தொடர்ந்து 2 பேர் ஓடி வரானுங்க. ஓடி வந்து சொல்கிறானுங்க, இந்த மாதிரி அந்த சூழிவேல் வந்துட்டு ஒரு காட்டெருமையை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஆடி போயிடுறானுங்க. என்னப்பா சொல்கிற, காட்டெருமையை கொன்னுட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 கண்களால் பார்த்தோம், நம்ம ஊர் ஆட்களெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த காட்டெருமையை ஓட விட்டு கரெக்டான டைம் பார்த்து வெட்டுவானுங்க. இந்த பயபுல அப்படியெல்லாம் கிடையாது, எடுத்த உடனே பின்னங்கால அறுத்துட்டான், அவ்வளோதான், காட்டெருமை அப்பவே செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அட பாவி, காட்டெருமையை கொண்டுட்டாடா நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஊர் மக்களுமே பார்க்குறாங்க. கையில் வெத்தலையுமே வச்சுருக்கான் நம்ம சூழிவேலு. இப்போ தான் அந்த ஊர் மக்களில் இருக்கக்கூடிய அந்த மூத்த கிழவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு அந்த மேடை மேலே ஏறி அவனை வச்சிருந்த கூட அந்த வெத்தலையை வந்து பார்த்தோன்னா எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தா எல்லாமே ஆண் வெத்தலைகள். அதாவது வெத்தலையிலேயே வந்துட்டு ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னு சொல்லிட்டு இருக்குமாமா. இந்த ஆண் வெத்தலை அப்படின்னா என்னென்னா, இலைகளுக்கு நடுவில் கோடு கோடாக போகும் இல்லையா, அதுதான் அந்த நரம்புன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஆண் வெத்தலையில நேராக இருக்குமா. எப்போவுமே நேராக வந்து பார்த்தோன்னா அந்த நரம்புகள் போச்சுன்னா ஆண் வெத்தலைன்னு சொல்லுவாங்களாம். இதுவே அந்த நரம்பு வந்துட்டு கொஞ்சம் மேடு பள்ளமாக வளைஞ்சு போச்சுன்னா அது பெண் வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ இவன் பறிச்சுட்டு வந்தது எல்லாமே ஆண் வெத்தலைகள் தான். அந்த ஆண் வெத்தலைகளை கொண்டு வந்து வச்சிருக்கான் நம்ம சூழிவேலு. அதை அந்த கிழமை வந்துட்டு பார்த்துட்டு, இப்போ இவன் வந்துட்டு பார்த்தோன்னா காட்டெருமைகளை கொண்டுட்டான், அதே மாதிரி ஆண் வெத்தலைகளை கொண்டு வந்து வச்சுட்டான். இதுக்கு ஈடான பெண் வெத்தலைகளை நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம வச்சாகணும், யாரோ ஒருத்தர் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நடந்து முடிக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் ஆகிடுது. அதாவது ராத்திரி ஆகலை, ஒரு மாதிரி இருட்டுற நேரம் பக்கம் வந்துருச்சு. ஸோ இப்போ பெண் வெத்தலைகள் வேணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போய் பெண் வெத்தைகளை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பறிச்சுட்டு வந்து தான் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சம்பிரதாயம் முடியும். ஆனால் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இப்போ யாரும் அங்கே வெளியெல்லாம் போக மாட்டாங்க. இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி பெண் வெத்தலையை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஊர் மக்களெல்லாம். அப்போ தான் நடுவில் இருந்து நம்ம தூதுவை வராங்க. தூதுவை வந்து அந்த மேடை மேலே ஏறி பெண் வெத்தலை இருக்கும் இல்லையா, அதை வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே போய் அவங்க உட்காந்துடுறாங்க. என்னம்மா இந்தம்மா வந்து உட்காந்துருச்சு, வெத்தலை வச்சா கூட பரவாயில்ல, இந்தம்மாவே வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறப்போ, அப்போ தான் நம்ம தூதுவயலுடைய வலது தோல் பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை மச்சம் இருக்குது. அந்த வெத்தலை மச்சம் வந்து பார்த்தோன்னா பெண் வெத்தலையை தான். நம்ம அந்த நரம்பு வந்து பார்த்தோன்னா வளைஞ்சு மேடும் பள்ளமாக போகிற மாதிரி தான் அந்த வெத்தலை மச்சம் வந்து பார்த்தோன்னா இருக்குமாமா. அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூதுவை உட்காந்துடுறாங்க. அப்போவே வந்துட்டு பார்த்தோன்னா தூதுவைக்கும் சூழிவேலுக்கும் திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர்கிட்ட இப்போ நம்ம பாரி வந்து சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் திரையர்களுடைய கதை, அவங்க தான் வெத்தலையை கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி அவங்க எப்பேற்பட்ட வீரர்கள்னு பார்த்தீங்களா, அதாவது பரம்பு நாட்டை விட அவங்க தான் வீரர்கள். பரம்பு நாடு எவ்வளோ தான் வித்த காட்டுறவங்களா இருந்தாலுமே வீரர் அப்படின்னு சொல்லி வந்தால் அந்த திரையர்கள் தான். காட்டெருமையை எப்படி அடக்கிறானுங்க பார்த்தீங்களாங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் நம்ம பாரி. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கபிலர் வந்துட்டு ஆஹா எவ்வளோ ஒரு அழகான கதை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த சமயத்தில் தான் நம்ம பாரி இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதுதான் இன்னொரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, நம்ம பாரி இருக்காங்கல்ல, அவருடைய 2வது பொண்ணு சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்காமா. அவங்க வந்து வளர்ந்து வர்றப்போ அது வெற்றிலை வடிவில் அந்த மச்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் நம்ம பாரி. எனது ஊம்பொண்ணுக்கு அந்த வெத்தலை மச்சம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாயை புழக்கிறாரு நம்ம கபிலர்.